ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வெறும் ரேஷன் அரிசியை வச்சு நம்ம மிக்சியிலேயே எப்படி சாஃப்டான இட்லி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் பார்த்தா ரொம்ப சிம்பிளான மெஷர்மெண்ட் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சா கூட சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம ரேஷன் கடையில் வாங்கினா ரேஷன் அரிசி தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அது கலர் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் தூசியும் அழுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம நார்மலாக ஒரு 4 தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் 10 தண்ணி வரைக்கும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இதில் 5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுக்க போகிறேன். இந்த இட்லி நம்ம ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோங்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இட்லி சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அரிசி லெவலாக தான் எடுக்கிறேன். அதாவது குவிச்சு ஃபுல்லாக எடுக்கலை. நான் அதை சரிசமப்படுத்தி நான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி குவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா 5 டம்ளருமே நீங்கள் குவிச்சு தான் எடுக்கணும். நீங்கள் லெவல் பண்ணி சரிசமமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் 5 டம்ளரும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி அளக்குறோமோ அது சரியாக ஒரே அளவாக இருக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5 கிளாஸ் அளந்து எடுத்துட்டோம். இனி நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸ் தான் நம்ம எடுத்துக்கிறணும். நம்ம எந்த அளவு நம்ம சரிசமப்படுத்தி தானே அரிசி எடுத்தோம் அதே அளவு தான் உளுந்து எடுக்கணும். நீங்கள் குவிச்சு வச்சு நீங்கள் அரிசி அளந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே அளவு ஒரே 1 டம்ளர் மட்டும் உளுந்து எடுத்துக்கணும். நான் சரிசமமாக எடுத்ததுனால ஒரே 1 டம்ளர் உளுந்து சரிசமமாக நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் எவ்வளவு ஜாஸ்தியாக அரைச்சாலும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாகவே வரும். இப்போ நம்ம அரிசியை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இந்த அரிசியை களையிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த தூசி எதுவுமே இல்லாமல் அந்த ரேஷன் அரிசியுடைய எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்படி அழுத்தி பிசைஞ்சு நான் அலசுறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் அதில் உள்ள தூசி குப்பை எல்லாமே வெளியில் வரும். அப்போ தான் நமக்கு அந்த ரேஷன் அரிசியுடைய எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம முதல் தண்ணி அலசும் போது அதோடைய தண்ணி கலர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் தண்ணியுடைய கலர் எப்படி இருக்குன்னு. ஒரு தண்ணி அளவுக்கு மட்டும் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தெளிஞ்சு வரணும். இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு ரேஷன் அரிசி ஸ்மெல் இல்லாமல் நம்ம இட்லி நல்லாயிருக்கும். இனி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நம்ம உளுந்து அரிசி ரெண்டையுமே ஊற வச்சிடலாம். நான் ரெண்டையுமே ஒரே டைமில் தான் நான் ஊற வைப்பேன். நான் உளுந்தை 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் அரிசி எப்போ ஊற வைக்கிறேனோ அப்போ தான் நான் உளுந்தையும் ஊற வைப்பேன். எனக்கு இட்லி ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தையும் அரிசியும் திரும்ப ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம்.
தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி கெட்டியாக ஆட்டினா தான் இட்லி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நார்மலாக தான் ஊற்றி அரைப்பேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் அரைப்பேன். பாருங்கள் இந்த அளவு அரைச்சி எடுத்திருக்கேன்னு. இந்த அளவு அரைச்சாவே நமக்கு இட்லி நல்லா வரும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே இதில் அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நமக்கு அரிசி வந்து 2 தடவை போடுற மாதிரி வரும். உங்கள் ஜாருடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பாதி அளவு மட்டும்தான் அரிசி போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா அரிசி அரைப்படும். ஆனால் அரிசி வந்து அரைக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக ஊற்றிடாதீங்க. அரிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது அரைப்படுறதுக்கு ரொம்ப டைம் ஆக்கிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரிசிக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி அரைக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப மாவாக அரைச்சி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி நெருன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். அப்போ தான் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை உளுந்து அரைச்சி வச்ச அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம மீதமுள்ள எல்லா அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அது அப்படியே வந்து 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வச்சிடலாம். நீங்கள் அரிசி உளுந்து 2ஐயும் அரைச்சதுக்கு அப்புறமேலு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 2 மாவையும் நீங்கள் கைகளாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 8 மணி நேரங்க அப்புறமேலு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். பொங்கி வந்த இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமேலு நீங்கள் தேவையான அளவு மட்டும் மாவை எடுத்துகிட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா மாவு உள்ளேயே பொங்கி வழிஞ்சிரும். இப்போ நீங்கள் தேவையான அளவு நம்ம இட்லிக்கு எப்படி வந்து மாவு கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. உப்பு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரைச்சி வச்ச மாவை நம்ம இட்லி ஊற்றிக்கிடலாம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி தட்டை தான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் எண்ணெய் எதுவுமே தடவலை. இது வரைக்கும் நான் தடவுனது கிடையாது. நான் தடவாமல் தான் வந்து இட்லி ஊற்றுவேன். இட்லி வந்து நல்லாவே எடுக்க வரும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கிடலாம். இப்போ நமக்கு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. லேசாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட்லி அழகாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கலரும் வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. ஒன்றும் வந்து அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன அளவுகளை நீங்களும் கரெக்டாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இட்லி சூப்பராகவே வரும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இந்த சட்னியை தான் நான் சொல்வேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் வந்து அடிஷ்னலாக தேங்காய் சட்னியை ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சட்னி நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இந்த 2 சட்னியுடைய காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.